ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் PALLIYUTHU. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹோட்டலில் செய்கிற மாதிரி தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கப் தேங்காய் அப்படின்னா 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. எனக்கு தேங்காய் வந்து ஜாஸ்தி போடணுங்க, பொட்டுக்கடலை கம்மியாக போடணும். கடலை அதிகமாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் தேங்காய் சட்னிக்கு கண்டிப்பாக ஒரு கப் தேங்காய்னா 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கூட ஒரு வரமிளகா நான் சேர்த்துறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப காரம் சேர்த்துனிங்கனாலும் சட்னி நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் இந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் வரணும், அதுக்காக தான் நம்ம தேங்காய் ஜாஸ்தி வைக்கிறது. அதனால் 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு கழுவி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு பல் பூண்டு. இந்த இஞ்சியும் பூண்டும் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துனிங்கனாலும் டேஸ்ட் மாறிடும். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் தேங்காய், இந்த பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க மிக்சியில். இந்த அரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா குறன்னு இருக்கணுங்க, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எப்பயும் போல் இதை தாளிச்சிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் நீங்கள் சேர்த்துடலாம். சூப்பரான ஹோட்டல் சுவையில் தேங்காய் சட்னி செமையாக இருக்குங்க. நீங்கள் இட்லி, தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷன். இந்த தேங்காய் சட்னி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கூட இட்லி கூட இந்த தேங்காய் சட்னி கூட அரைச்ச சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல் அரைச்ச சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த 2 காம்பினேஷன் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.